வணக்க மக்களே, நான் தாங்க வைரல் விவசாயி பேசுறேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம நெல் பயிருக்கான பூ உரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா நடவு நட்டு, அதாவது நவரை பட்டத்தில் நடவு நட்டு கதிர் வரும் பருவத்தில் இருக்கு. சோ இந்த சமயத்துல நம்ம எந்த மாதிரியான உரங்கள் கொடுத்து அதிகப்படியான மகசூல் பெறலாம்ன்றத இந்த காணொலியில ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அதாவது குறுகிய கால நெல் ரகங்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 65 to 75 நாள் போடணும். மத்திய கால நெல் ரகங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 to 80 நாள் இந்த உரங்களை கொடுக்கணும். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோக்கு கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம என்ன தகவல் சொல்ல வர்றது உங்களுக்கு தெளிவா புரியும். சோ வாங்க வீடியோக்குள்ள போய்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம நெல் வயலுக்கு முதலாவது என்ன உரம் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பருவங்கள்ல கதிர் பருவங்கள்ல பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட் கூட யூரியா வேணும்னா நீங்க கலந்துக்கலாம். மேபி யூரியா வேணாம்னா கலந்துக்காம விட்டுருக்கலாம். கூட மருந்துகளை பத்தியும் நம்ம பார்க்க போறோம். நெல் பயிருக்கான பூ உரங்கள் மற்றும் மருந்துகள். சோ முதலாவதா பார்க்கக்கூடியது அப்படின்னு பாத்தீங்கன்னா பொட்டாஷ் எதற்கு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிகப்படியான சாம்பல் சத்து இருக்கிற ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷ்னு சொல்லலாங்க. சோ அதை பாத்தீங்கன்னா மணி சத்துன்னு சொல்லலாம். சோ அது பாத்தீங்கன்னா நெல்மணிகளை அதிகப்படியான முத்த வைக்கும். அதனால பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல் பதிர் அடிக்காத வண்ணம் பாத்தீங்கன்னா பால் ஏற வைக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த பொட்டாஷியம் சொல்லக்கூடியது. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா கதிர்வரும் பருவங்களை இந்த நைட்ரஜன் சொல்லக்கூடிய இந்த யூரியாவை பயன்படுத்துவாங்க. அதுக்கு மாறாக தான் நம்ம இந்த அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்துற சொல்றோம். சோ அமோனியம் சல்பேட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ரஜன் சதவீதம் 20% இருக்குது. சல்பர் சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 23% இருக்கு. அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் எதில் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியாவில் இருக்கிறதால நம்ம கதிர்வரும் பருவங்கள்ல போடுறதால இலை சுருட்டு, புகையான், தண்டு துளைப்பான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். சோ அதுல இருந்து தவிர்க்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த பருவங்களை யூரியா போடுறத தவிர்த்துடணும். மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபனோபாஸ், சைபர்மெத்ரின், ட்ரைசைக்ளோசோல், டிபிகோனால்சோல், இதுல பாத்தீங்கன்னா 13-045 ஆர் ஆல்-19 இந்த மருந்துகளை நீங்க கலந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான மருந்துங்க. கதிர் பருவங்கள்ல இந்த அன்னப்பூச்சி மருந்துன்னு சொல்லுவாங்க. சோ அந்த பருவங்கள்ல இந்த ப்ரொபனோபாஸ் சூப்பர்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தும், ட்ரைசைக்ளோசோல்னு சொல்லக்கூடிய இந்த நோய் மருந்தும், ட்ரெபிகோனாசோல்னு சொல்லக்கூடிய இந்த மருந்தும், பொட்டாசியம் நைட்ரேட்னு சொல்லக்கூடிய 13-045 சொல்லக்கூடிய இந்த காம்பினேஷன்ல மருந்து வாங்கி ஸ்ப்ரே பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். இந்த பருவங்களை பாத்தீங்கன்னா கதிர் நாவாய் பூச்சின்றது பாத்தீங்கன்னா அதிகப்படியான தாக்கம் இருக்கும். சோ அதுல இருந்து நீங்க தற்காத்து கொள்ளணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மருந்துகளை அடிக்கணும். சோ இந்த 13-045 சொல்லக்கூடியது இந்த பொட்டாசியம் நைட்ரேட் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்மணிகளை நல்லா முத்த வைக்கும். நெல்மணிகள் இருக்கிற அனைத்து நெல்மணிகளுக்கும் நல்ல பால் ஏறும் வண்ணம் பாத்தீங்கன்னா இது வேலை செய்யும். அதுக்குதான் சொல்றது இந்த பொட்டாசியம் நைட்ரேட்டை வாங்கி பயன்படுத்துங்க. நிறைய விவசாயிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ப்ரொபனோபாஸ் சூப்பர் அடிச்சிருவாங்க, ட்ரைசைக்ளோசோல் அடிச்சிருவாங்க. இந்த 13-0 சொல்லக்கூடிய 45 சொல்லக்கூடிய அந்த மருந்துகள் அடிக்க மாட்டாங்க. சோ இனி வரும் காலங்கள் அடிக்காம இருந்தாங்க, அதை கூட ஆட் பண்ணிக்க. இந்த MOP பொட்டாஷியம் சொல்லக்கூடியதுல எவ்வளவு சதவீதம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 60% இருக்குங்க. ஒரு ஏக்கருக்கு 35 கிலோல இருந்து 50 கிலோ வரைக்கும் இந்த பொட்டாஷியம் நீங்க பயன்படுத்தலாம். இது எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தொண்டை உருட்டும் பருவத்துல மட்டும் நீங்க இதை பயன்படுத்தினா போகும். சோ இதுல NPKன்னு சொல்லக்கூடிய இந்த கேன்னு சொல்லக்கூடிய இந்த சாம்பல் சத்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷியம் சொல்லக்கூடிய MOPன்னு சொல்லக்கூடிய இந்த உரத்துல தாங்க. நெல் கதிர் உள்ள அனைத்து நெல்மணிகளும் நீங்க முத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அனைத்து நெல்மணிகளுக்கும் நல்லபடியான பால் ஏறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பொட்டாஷை பயன்படுத்துங்க. நெல்லின் கலரை அதிகப்படுத்தும் இந்த பொட்டாஷ் பயன்படுத்துங்க. நெல்லின் எடையை அதிகரிக்கவும் பொட்டாஷ் பயன்படுத்தலாம். நெல் பயிரில் அதிகமாக பதிர் அடிக்காத வண்ணம் இருக்கிறதுக்கும் நீங்க இந்த பொட்டாஷ் பயன்படுத்தலாம். சோ இதுல பாத்தீங்கன்னா நிறைய வகையான நன்மைகள் இருக்கு. நிறைய விவசாயிகள் பாத்தீங்கன்னா அந்த பருவத்துல வெறும் யூரியாவை மட்டும் பயன்படுத்திட்டு விட்டுருவாங்க. சோ அந்த மாதிரி பயன்படுத்திட்டு விடாம நீங்க இது கூட பிளஸ் பொட்டாஷ் ஆட் பண்ணி நீங்க போடுறதால உங்களுக்கு அதிகப்படியான மகசூல் கிடைக்கும். நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். யூரியா நைட்ரஜன் சத்துக்கள் அதிகமான உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா தாங்க. யூரியாவில் எவ்வளவு நைட்ரஜன் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 46% இருக்குங்க. அதிகப்படியான நைட்ரஜன் அதாவது தயசத்து உள்ள உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூரியா மட்டும்தான். இது ஒரு ஏக்கருக்கு நீங்க எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 45 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். சோ அந்த அளவுக்கு நீங்க பயன்படுத்தாதீங்க. நீங்க யூரியா மட்டும் தான் போடுவேன், உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா நீங்க உரம் போடணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 25 to 30 கிலோ வரைக்கும் நீங்க ஒரு ஏக்கருக்கு பயன்படுத்துங்க. அதுக்கு மேல பயன்படுத்தாதீங்க. சோ நீங்க கூட ஸ்ப்ரே பண்ண சொல்ல 13-045 சொல்லக்கூடியது ஒரு ஏக்கருக்கு 1 கிலோ பயன்படுத்துங்க, போதுமானது. நெல் வயல் மிகவும் மோசமான நிலையில் இருந்தால் மட்டுமே இந்த யூரியாவை நீங்க பயன்படுத்துங்க. சோ மத்தபடி நெல் வயல் நல்லா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா யூரியாவை பயன்படுத்தாதீங்க.
நெல் வயல் நல்லா இருக்கும் பட்சத்துல நீங்க அதிகப்படியான யூரியா பயன்படுத்துங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா புகையான இலை சுருட்டு மற்றும் குருத்து பூச்சி தாக்கம் அதிகமாக ஏற்படும். இதனால மகசூல் இழப்பு ரொம்பவே இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா நீங்க யூரியாவை பயன்படுத்துறது கதிர் டைம்ல விட்டுருங்க. சோ அதுக்கு மாறாக நீங்க அமோனியம் சல்பேட் போடலாம். அமோனியம் சல்பேட்ல நைட்ரஜன் சதவீதம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 20% நைட்ரஜன் இருக்கு. சல்பர் சதவீதம் பாத்தீங்கன்னா 23% இருக்குங்க. இது ஒரு ஏக்கராவுக்கு எவ்வளவு பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 50 கிலோ வரைக்கும் நீங்க பயன்படுத்தலாம். இது பாத்தீங்கன்னா அந்த மாதிரியான இலை சுருட்டு புகையான பிரச்சனை பாத்தீங்கன்னா இது ஏற்படுத்தாது. நெல் பயிருக்கு நைட்ரஜனை பாத்தீங்கன்னா அமோனியா வடிவில் இதை தர்றதால உங்களுக்கு நெல் வயலுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் அது பாத்தீங்கன்னா ஏற்படுத்தாது. நெல் பயிருக்கு கதிர் வரும் பருவத்தில் மட்டும் இந்த அமோனியம் சல்பேட்டை பயன்படுத்துங்க. மற்றபடி வேற எப்பயும் நீங்க பயன்படுத்த வேண்டாம். நெல் பயிரில் புகையான் மற்றும் இலை சுருட்டுக்கு பாத்தீங்கன்னா இது ஒரு நல்லாவே இருக்கும். சோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான மீண்டு வரலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட்ரஜன் சத்துக்கள் அதிகமா இருந்தா மட்டும்தான் இந்த புகையான், தண்டு துளைப்பான், இலை சுருட்டுலாம் அதிகமா வரும். நம்ம நைட்ரஜன் சத்துக்கள் அழகா தர்றதால இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருந்து தவிர்க்கலாம். அதுக்கு நீங்க இந்த அமோனியம் சல்பேட் சொல்லக்கூடிய இந்த உரங்களை பயன்படுத்தலாம். நெல் பயிருக்கு சரியான அளவில் பாத்தீங்கன்னா தயிர் சத்து கூட தரக்கூடிய ஒரு உரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட்னு சொல்லலாம். சோ மக்கள் கிட்ட எடுத்து சொல்லுங்க. இனி வரும் காலங்களில் யூரியாவை தவிர்த்துட்டு பொட்டாஷ் பிளஸ் அமோனியம் சல்பேட்டை கலந்து போடுங்க. சோ மருந்துகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ரொபனோபா சூப்பர் 10 டேங்குக்கு 250 ml இருந்தாவே போதுமானது. 10 லிட்டர் தண்ணிக்கு எவ்வளவு பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 25 ml மருந்து போட்டு நீங்க பயன்படுத்தி ஸ்ப்ரே பண்ணலாம். மிதமாக ஸ்ப்ரே பண்ணுங்க. அடிச்ச மருந்துக்கு மேல திருப்பி திருப்பி அடிக்காத நம்மளுக்கு பாதகம் ஏற்படும். டிபிகோனால் சோல் அதாவது 29.0 ஈசின்னு சொல்லுவாங்க. சோ இது பாத்தீங்கன்னா 10 டேங்க்கு 150 ml இருந்தாவே போதுமானது. 10 லிட்டர் தண்ணிக்கு நீங்க 12 to 15 ml மருந்து நீங்க கூட கலந்து அடிச்சாவே போதும். உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த மாதிரி மஞ்சள் உண்ட மாதிரி இருக்கும், அதெல்லாம் வராது. அது மட்டும் இல்லாம ட்ரைசைக்ளோசோல் 75%. இது பாத்தீங்கன்னா 10 டேங்குக்கு 100 கிராம் இருந்தாவே போதுமானது. 10 லிட்டர் தண்ணீருக்கு 6 கிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு. சோ அந்த அளவுக்கு நீங்க போட்டாவே போதும். இது பாத்தீங்கன்னா 100 கிராம் ஒரு ஏக்கராவுக்கு அடிக்கலாம். சோ பொட்டாஷ் நைட்ரேட் இது பாத்தீங்கன்னா 10 டேங்குக்கு 500 கிராம் அதாவது அரை கிலோ அளவுக்கு நீங்க பயன்படுத்தலாம். 10 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் போட்டு நீங்க பயன்படுத்திங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல நெல்மணிகள் பாலேறி நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதனால பாத்தீங்கன்னா இனி வரும் காலங்களில் பொட்டாஷ் நைட்ரேட்டை நீங்க 13-045 கரெக்ட் பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லாம இந்த 13-045 கிடைக்கல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆல் 19 சொல்லக்கூடிய 19-19 சொல்லக்கூடிய இந்த என்பிகே உரங்களை கலந்து அடிங்க. இது பாத்தீங்கன்னா 10 டேங்க் பாத்தீங்கன்னா 500 கிராம் போட்டாவே போதுமானது. சோ 10 லிட்டர் தண்ணீருக்கு 50 கிராம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு ரிசல்ட்டை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம when fertilizer rise do you know எந்தெந்த பருவங்கள்ல எந்த மாதிரியான உரங்களை நீங்க கொடுக்கணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது பேசிக் ஃபெர்டிலைசர், ட்ரில்லிங் ஃபெர்டிலைசர், போட்டிங் ஸ்டேஜ் ஃபெர்டிலைசர், இந்த என்பிகே ஃபெர்டிலைசர் மோர் அவுட்புட் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதற்கான பட்டியலை பாத்தீங்கன்னா கூடிய சீக்கிரமே நம்ம யூடியூப் சேனல்ல நான் பதிவிட போறேன். சோ மறக்காம அதுக்கு தான் சொல்றது நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் ஆல்ல செட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோல டவுட் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா நான் உங்களுக்கு ரீப்ளே பண்ணுவேன். அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. நிறைய விவசாயிகள் வீடியோ பாக்குறீங்க, பட் ஆனா லைக் பண்ண மாட்டீங்க. லைக் போடுங்க. அப்பதான் நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டா இருக்கும். டவுட் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. உங்க அருகாமையில் இருக்க நெல் விவசாயம் பண்ற விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. உங்க விவசாய குரூப்லயும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. அவர்களுக்கும் ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது அது மட்டும் இல்லாம இந்த யூடியூப் சேனலுக்கு நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்குங்க. அதற்கான லிங்க் பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். மறக்காம கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா வேளாண்மை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தின் விலை பட்டியல்களும், அது மட்டும் இல்லாம காய்கறி விலைப்பட்டியலும், அது மட்டும் இல்லாம உங்களோட பயிர்களை பத்தியும் நீங்க அதை போட்டாவா போட்டு கூட அந்த மாதிரியான பிரச்சனைகளை எப்படி நீங்க வெளிவரலான்றத சொன்னாலும் சரி, நம்ம அதுக்கு ஆலோசனை கொடுப்போம். மறக்காம நம்ம யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணீங்க. நன்றி, வணக்கம், பாய், டாடா.